ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங், என் பேர் மணி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவுடைய காரணம் என்னென்னா, நாங்கள் இந்த இருக்கிற இந்த ஊரில் நாங்கள் எங்களுடைய பால்கனியில் ஒரு குட்டியாக ஒரு கார்டன் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அந்த கார்டனை இன்றைக்கி சண்டேயில் இந்த ஃப்ரீ டைம் இருக்குது, எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பால்கனி வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இதுலேருந்து எதாவது டிப்ஸ் எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் ரைட். இப்போ எங்கள் வீட்டில் கார்டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோம் நீங்களே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது கருவேப்பிலை, ஓகேங்களா? ஃபுல்லாக கருவேப்பிலை தான். எங்களுக்கு இங்கே கருவேப்பிலை கிடைக்காது, அதனால் கருவேப்பிலை தான். அதுக்கப்புறம் இது இஞ்சி, அப்புறம் இது மறுபடியும் கருவேப்பிலை. அப்புறம் இங்கே நடுவில் ஒன்று இருக்குது பாருங்கள், அது ரோஸு. அப்புறம் இங்கேயும் ஒரு ரோஸு. அப்புறம் இது ஆரகேனோ, இந்த என்ன சொல்கிறது, ஓமச்செடி அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் இது ஐ திங்க் இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது பப்பாயான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது செம்பருத்தி. இந்த ஊரில் செம்பருத்தி செடி, அது அழகாக ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுவும் மறுபடியும் பப்பாயா தான், இதுவும் பப்பாயா தான். அப்புறம் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது லெமன், ஓகேங்களா? அப்புறம் இது நம்ம ஊரில் இந்த நந்தியாவட்டைன்னு ஒன்று ஒயிட் கலரில் ஒரு பூ ஒன்று பூக்கும்ல, அந்த செடி. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இருக்குது. அப்புறம் மணி பிளான்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு துளசி வச்சுருந்தோம், அது இப்போ செத்து போச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன காலி டப்பா வச்சுருக்கோம், காலி தொட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மெத்தியாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி அழகாக க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக எங்களுடைய குட்டி பால்கனியில் எங்களுடைய குட்டி கார்டன் இவ்வளோ தான். நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம என்ன சொல்கிறது, மேட் இட் திருப்பி அழகாக தண்ணியெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். எல்லாம் அருமையாக அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், சிம்பிள். ஒரு சாட்டர்டே சண்டே நமக்கு ஃப்ரீயாக டைம் கிடச்சிதுன்னா நம்ம இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் பால்கனியில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்டன் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க, இல்லை சின்ன இருக்கிற ஸ்பேஸில் ஏதாவது வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒன்றுமே வேண்டாம், ஓகே? வெறும் தண்ணி, ஒரு ஹேண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக ஒரு தொடப்போம், அதை அள்ளுறதுக்கு ஒரு டஸ்ட் பேன், இவ்வளோ போதும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Thank you very much. Bye-bye.